உங்களுடைய ஆக்சஸை நான் ஆன் பண்ணால் தான் நீங்கள் பார்க்க முடியும். சப்போஸ் உங்களோட ஆக்சஸ் ஆன் பண்ணி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் லேட்டாக, சில பேர் லேட்டாக வரும், நான் லைவ் முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு வரும், சில பேருக்கு சீக்கிரம் வரும். அப்படி உங்களுக்கு வரலைன்னா லைவ் பக்கம் நான் சொல்லிவிட்டு, நான் இப்போ லெவல் 1 தான் போட போகிறேன்னா நான் லெவல் 1 தான் போடுவேன். அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், கரெக்டாக ஒரு 5 மினிட்ஸில், ஏன்னா நான் இந்த லைவ் அப்லோட் பண்ணி இதுலேருந்து காப்பி பண்ணி அனுப்பிட்டு நான் உங்களுக்கு மெம்பர்ஷிப் ஆன் பண்ண 5 மினிட்ஸ் ஆகிடும். கரெக்டாக 5 மினிட்ஸோ 2 மினிட்ஸோ சேனலை ஆன் பண்ணி லைவ் பக்கம் வந்து லைவ் சைடில் மெம்பர்ஷிப் ஓடுறது க்ரீன் கலரில் காமிக்கும், க்ரீன் கலரில் எழுத்து போட்டு லைவ் ஓடுது அப்படின்னு காமிக்கும். அதை தொட்டால் ஓப்பன் ஆகும். நீங்கள் எந்த உங்களோட ஆக்சஸில் ஓடுதுன்னு நீங்கள் தொட்ட உடனே ஓப்பன் ஆகும். இல்லை ஆல் மெம்பர்ஷிப் லைவை ஃப்ரீயாக பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் லெவல் 4, 5, லெவல் 3 இதை ஜாயின் பண்ணினா ஆல் மெம்பர்ஷிப் லைவை நீங்கள் ஃப்ரீயாக பார்க்கலாம். அந்தந்த லைவுக்கான ஸ்பெஷலையும் பார்க்கலாம், ஆல் மெம்பர்ஷிப் நான் லைவ் வந்தாலும் பார்க்கலாம். சரியா? ஓகேவா? சரி, டபுள் டச் பண்ணிக்கோங்கம்மா, டபுள் டச் பண்ணி லைக் போட்டுக்கோங்க எல்லோரும். சரி சரிடா, ஓகே. இப்பவும் புரியலையா உங்களுக்கு? சரி விடுங்க, லைவ் அப்லோட் ஆனதுக்கப்புறம் இந்த லைவை எடுத்து பாருங்கள், கண்டிப்பாக நான் சொன்னது புரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எல்லாருக்கும் நான் இப்போது மெம்பர்ஷிப்பை முடிச்சுட்டு இப்போ நான் வந்து காமன் லைவு சிற்பி 922 ஆன் பண்ணுவேன். அங்கே வந்துடுங்க, எல்லோரும் ரெடியாக இருங்க. நான் என்ன பார்க்க, நீங்கள் என்ன ஆக்சஸில் ஜாயின் பண்ணீங்க கெமிஸ்ட்ரி? ஆனால் பாப்ஸு உங்களுடைய கமெண்ட்ஸை நான் பார்த்தோன்னே எனக்கு ஒரு மாதிரி சந்தோஷமாக இருந்துச்சு. இதுதான் நான் எதிர்பார்க்குறேன். இது மாதிரி யாராவது பேடாக போடும்போது, பேடுனா என்ன, பேடு கமெண்ட்ஸ்னால் இந்த மாதிரி பொறாமையில் வர்ற கமெண்ட்டு, அந்த கமெண்ட்டுக்கு உங்களுடைய ரிப்ளை பார்த்தோன்னே எனக்கு மனசுக்கு ஒரு குளிர்ச்சி. என் ஃப்ரெண்டுங்கிறதுனால தானே அவங்க இது மாதிரி பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு சந்தோஷம் மனசில். வேறு யார் ரிப்ளை கொடுப்பா அது மாதிரி? ஹரி லோக்கலா? லோக்கல் பையா நீங்கள்? லோக்கல்னா எப்படி அப்படி இறங்கி நின்று ஓங்கி அடித்தா 1.5 டன் வெயிட்டுடா மச்சான். அதுவா? கெமிஸ்ட்ரி நீங்கள் இப்போ தான் ஜாயினே பண்ணியிருக்கீங்க போல இருக்குது. அட பாவி, நான் ஏற்கனவே ஜாயின் பண்ணவன்னு நினைக்கிறேன். நான் பேரை பார்க்கலையே நான். இரு வரேன். தலைவர்னா நீ எந்த ஆக்சஸில் இருக்க? ஐயோ, பேரை மாற்றினதுலேருந்து எனக்கே தெரிய மாட்டேங்குது. லெவல் 3ஆ லெவல் 4ஆ? லெவல் 3க்கு வந்திருக்கீங்க. வாவ், தேங்க்யூ டார்லிங். நாங்கள் பார்த்தா ரிப்ளை பண்ணுறோம், நீ பார்க்கும்போது டெலிட் பண்ண மறக்காமல். பொறாமையில் பண்ணுற கமெண்ட்ஸை டெலிட் பண்ண தேவையில்ல, நம்ம ரிப்ளை கொடுக்கலாம், இது கொடுக்காட்டி கூட போகலாம். பேடாக ரொம்ப வேறு மாதிரி நம்ம புரியும் நினைக்கிறேன். வேறு மாதிரி வந்தால் தான் நான் பிளாக் பண்ணியிருக்கேன், அதை நிறைய பண்ணியிருக்கேன். இது சும்மா பொறாமையில் போடுறது தானே. நமக்கு கமெண்ட் தேவை, எல்லாத்தையும் பிளாக்கும் பண்ண முடியாது. நமக்கு கமெண்ட் வந்து அதிகமாக இருக்கணும் எப்போவுமே ரீல்ஸில். அது ஹரி டைரக்ட் பண்ணின சினிமா. செல்லோ ஏன் வெயிட் பண்ண வைக்கிற? டே, அந்தளவுக்கு ஒர்த்தான லைவு. நீ வெயிட் பண்ண லைவு செம்ம ஹாட் அண்டு கிளாமராக இருக்குது. நீங்கள் சீக்கிரமாக ஜாயினிங்கை போடுங்க. லெவல் 2 வெரி ஹாட் அண்டு கிளாமர். ஹரி லோக்கல் எந்த ஒரு பேர் நல்லாயிருக்கு, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஐடி. நான் அந்த கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணலாம்னு இருந்தேன், ஆனால் எனக்கு புரியுது. சரி விடுடா செல்லம், அதெல்லாம் நான் அப்படியெல்லாம் யாரையும் ஃபோர்ஸ் பண்ணுடா பட்டு. நீ வேலையை பாரு, டைம் கிடைக்கிறப்ப பண்ணணும்னு தோணால் பண்ணுங்க. ஆனால் பார்த்தது ஹாப்பியாக இருந்தது, வேறு ஒன்றும் இல்லை. நம்ம ஃப்ரெண்டு நமக்காக துணையாக இருக்காங்களே அப்படின்ட்டு. ஆனால் எனக்கு ரொம்ப நம்பிக்கை பாப்ஸு சரோ. நான்லாம் எவ்வளோ திட்டினாலும், இப்போ நான் என் வீட்டுக்காரை எப்படி நான் திட்டுறேன் உடனே அப்புறம் பேசுகிறேன் எல்லாமே. இப்போ அந்த மாதிரி ஒரு உரிமை எனக்கு பாப்ஸு சரோ இடத்துல இருக்குது. லெவல் 1 or 2வா? லெவல் 1ம் ஆன் பண்ணுறேன், 2வும் ஆன் பண்ணுறேன். வெயிட் பண்ணுங்கள், உங்களுக்கான லெவல் இதோ காத்துக்கிட்டு இருக்கு. அதான் லாஸ்ட்டு. இனிமே எது தினேஷ்? செல்லோ லைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஜாயினிங் பண்ணிக்கோங்க. பட்டுங்களா? நீங்கள் லெவல் 3க்கு வந்திருக்கீங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு லெவல் 1ல் இருந்திருக்கீங்க. லெவல் 3 இருக்கிறதுல ரொம்ப ஹாட்டான லைவுக்கு ஜாயின் பண்ணியிருக்கீங்க. கெமிஸ்ட்ரி டுடே என்ன லைவ் இருக்குது சொல்லுங்கள். லெவல் 2 இருக்குது சசி, ஜாயின் போடுங்க. லெவல் 2 தான். என்ன டிஃப்ரெண்ட்டாக லெவல் 1? பைசா எப்படி டிஃப்ரெண்ட்டோ லைவும் அது மாதிரி தான்மா. இப்போ எப்படி பார்க்க வெயிட் பண்ணுங்க, நான் சொல்லித்தரேன். ஃபோனில் வச்சு காமிக்கிறேன், அப்போ தான் தெரியும்.
ஃபோனில் வச்சு காமிச்சா உங்களுக்கு தெரியும். இப்போ இந்த மாதிரி லைவ் ஓடிக்கிட்டே இருக்கும்போது நீங்கள் ஜாயினாக போட்டுட்டீங்க, ஓகேவா? நீங்கள் நார்மலாக நான் லைவை முடித்ததுக்கப்புறம் நீங்கள் யூடியூப்பை விட்டே வெளியே வந்துடுறீங்களா? வந்ததுக்கப்புறம் மேலே உங்களுக்கு எப்படி காமன் லைவு, நீங்கள் நிறைய யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு நோட்டிஃபிகேஷன் வந்ததெல்லாம் தெரியும் எப்படி வரும்ன்ட்டு. அதை மாதிரி தான் வரும். மேலே சிற்பி லைவோ ஆன் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு மேலே வரும், என்னோடய சேனல் நேம் போட்டு. அதை தொட்டால் ஓப்பன் ஆகும். சப்போஸ் உங்களுக்கு வரலை, நோட்டிஃபிகேஷன் வரலைன்னா என் சேனல் மேலே சப்ஸ்கிரைபர் இந்த சேனல் இப்படி தொட்டு வந்ததோ ஃப்ரண்ட் பேஜும் உங்களுக்கு இப்படி காமிக்கும். காமிச்ச உடனே பாருங்கள், இப்படி காமன் லைவ் எப்படி ஓடுது பாருங்கள். மேலே தெரியுதா? லைவ்னு ரெட்டு கலரில் காமிக்குதா? நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது ஷார்ட்ஸில் இப்படி தான் நிற்கும். நீங்கள் என்ன பண்ணணும், இப்படி லைவை தொடுங்க. தொட்டதும் இந்த மாதிரி லைவ் ஓடுறதெல்லாம் காமிக்கும். அதில் மேலே இது எப்படி காமன் லைவ் ரெட்டில் ஓடுதோ அப்படியே மெம்பர்ஷிப்பு க்ரீன் கலரில் ஓடும். இப்படி தொடும் போதே உங்களுக்கு பேஜ் ஓப்பன் ஆகிடும். நீங்கள் மட்டும் பார்க்கலாம். அவ்வளோதான், சரியா? டான்ஸு செம்மையாக இருக்குது, எனர்ஜி லெவல் வேறு லெவலு. பட் ஒரு ஸ்மால் ரெக்வஸ்ட்டு, வாட்டர் மார்க்கை தள்ளி வைங்க ப்ளீஸு. தொப்புள் கிளியராக தெரியல. வாட்டர் மார்க்கு நடுவில் வைக்கிறதுனால தான் ஃபேக்கு கொஞ்சம் ரீல்ஸு பக்கம் திரும்பாமல் இருக்குது. அப்புறம் அதை என்ன தான் ஹைடு பண்ணாலும் அது என்ன அசிங்கமாக, அதுக்கு தான் நான் சென்டர் பாயிண்டில் கொண்டு வந்து வைக்கிறேன். ஏன்னா அவன் ஹைடு பண்ணான்னா சென்டர் பாயிண்ட்டு சேர்ந்து ஹைட் ஆகும், அதுவும் சேர்ந்து ஹைட் ஆகும். ஏற்கனவே லைவை திருடுறது பத்தலையா? இதெல்லாம் ரீல்ஸுக்கார நான் இடம் கொடுக்கணுமா? சாதாரண ரீல்ஸாக இருந்தால் ஓகே, சில ரீல்ஸுக்கு நான் தள்ளி வைப்பேன். ஏன்னா ஓகே இதையும் எடுத்து போடணும், அப்போ தானே மக்கள் மத்தியில் பரவச்சுன்னா தான் நமக்கு தெரியும். அதனால் ஒரு சிலதை விட்டுடுவேன். ஒரு சிலதை நான் மெயினாக போடுறேன் அப்படின்னா அவன் ஹைடு பண்ணால் கூட சேர்ந்து அதுவும் தானே ஹைட் ஆகுது. அப்போ அதில் அவனுக்கு எந்த ஒரு ஒர்த்தும் அதில் எந்த பிரயோஜனமும் கிடையாது. அதனால தான் நீங்கள் யாராக இருந்தாலும் ஜாயினை போடுங்க. பட்டுங்களா? ஜாயினை போட்டு உள்ளே வந்து நீ நேரடியாக பார்த்துக்க. ஆமாம், வாட்டர் மார்க் இப்போ வைக்கிறது தான் சரி. ஆமாம். கிருபா ஹாய் டார்லிங், லைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க செல்லம். ஜாயினிங்கை போடுங்க, சீக்கிரம் வாங்க, டக்கு டக்குன்னு ஜாயினிங்கை போடுங்க. ஜெயா, ஹவு டு ஜாயின்? டிபியை தொடுங்க, ஜாயினை கிளிக் பண்ணுங்கள், லெவல் 2 தொடுங்க, இந்த ஜாயினை போடுங்க. அவ்வளோதான் பேபி, சீக்கிரம் வாங்க, டைம் ஆகுது. எப்போ வரும் வெயிட் பண்ணுங்க, நான் சொல்லிட்டு தான் கட் பண்ணுவேன் லைவை. லைவ் ஸ்பெஷல் என்ன இருக்குது? வெரி ஹாட்டுங்க, சீக்கிரம் வந்து இப்போ பாருங்கள் டக்கு டக்குன்னு. நந்தி வாங்க நந்தி. காமிக்குமா? அதான் ஜாயின் பண்ணிட்டீங்களே சிலம்பு, உங்களுக்கு இப்போ வரும் 6 லெவல். நான் ஆன் பண்ணிவிட்டு உங்களுக்கு டேட்டு டைம் கொடுக்குறேன், பார்த்துடலாம் தினேஷ். கைஸ் சீக்கிரம் ஜாயினிங்க போடுங்க யாராவது, டக்கு டக்குன்னு, டைம் கிடையாது. ஓகே ஓகே கெமிஸ்ட்ரி, வெயிட் பண்ணுங்க கண்ணா, ரொம்ப அவசரப்படாதீங்க பட்டோ. அக்கா நானும் பார்க்கல. அப்போ ஜாயினை போடு ஆதி சீக்கிரம். லெவல் 2வா இல்லை லெவல் 1ஆவது எடுத்துக்கோ. கம்மி ஆக்சஸ்லேயே உங்களுக்கு லைவ் காத்துக்கிட்டு இருக்கு. ஏய் கார்த்திக்ரங்கா வா செல்லம், வா செல்லம், வா செல்லம். தினேஷ் வாடா 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 வாடா. காத்திருந்து பார்த்தாதான் கிக்கு. அதெல்லாம் எங்கே அவங்களுக்கு புரிய போகுது. வா ரோஹித் அப்கிரேடட் வேறு மாதிரி. தேங்க்யூ தேங்க்யூ. செந்தில் யுவர் ஐஸ் வெரி ஸ்மார்ட். வாவ் பத்மநாபன், வெல்கம் டு சிரிப்பு. தேங்க்யூ பத்மநாபன். ஜெபா சீக்கிரம் வாங்க ஜெபா, இதுக்கு மேலே டைம் இல்லை ஜெபா. கரெக்டாக 1 மணி நேரம் 25 நிமிஷம் ஆகுது. என்னோடய மொத்த டோட்டல் டைமே 1.5 மணி நேரம் மட்டும்தான். அதுக்கு மேலே நீங்களே லைவில் இருங்கன்னாலும் நான் இருக்க மாட்டேன். ஏன்னா மெம்பர்ஷிப்புக்கு நான் என்னோடய காமன் லைவ் டைம் 1.5 மணி நேரம் மட்டுமே. இன்னும் 5 மினிட்ஸ் தான் இருக்குது. சீக்கிரம் ஜாயினிங் போட்டுக்கோங்க, லைக் போட்டுக்கோங்க, டக்கு டக்குன்னு வாங்க. ஐயோ எனக்கு மெம்பர்ஷிப் ஆன் பண்ணுற அந்த லாஸ்ட் மினிட் நெருங்கிட்டாலே நானாகவே இருக்க மாட்டேன் தெரியுமா. ஹாய் மாமி, நீங்கள் எங்கே? நீங்கள் ஸ்ரீலங்காவா?
என்ன கார்த்திக்கிறாங்க செல்லம்? எப்பவுமே நான் லைவ் முடியுதுன்னு வச்சுக்கோயேன், நம்ம மெம்பர்ஷிப் ஆன் பண்ண போகிறோம் அப்படின்னாலே நமக்கு என்னன்னு தெரியல, நமக்கு ஒரு வேகம் ஒன்று வந்துருது. அப்படியே டபுள் டச் பண்ணிக்கோங்க, ஜாயினிங் போட்டுக்கோங்க எல்லாரும். லெவல் 2 சூப்பர் லைவ், சூப்பர் லைவ், சூப்பர் லைவ். டக்கு டக்குன்னு வாங்க கைஸ். ஹவு டு ஜாயின் சேனல் டிபி மேலே இருக்குது பாருங்கள், கோபுரம். வேகமாக தொடுங்க, டக்கு டக்குன்னு. டைம் கிடையாது, இன்னும் 4 மினிட் தான் இருக்குது. 4 மினிட்டே இருக்குது. சேனல் டிபி இருக்குது மேலே, கோபுரம் இருக்குது பாருங்கள், கோபுரம் இருக்குது பாருங்கள், ரெட் கலர். தொடுங்க, தொட்டதுமே நடுவில் ஜாயினிங் காட்டும், ஜாயினை தொடுங்க. 3வது லெவலில் 2 செலக்ட் பண்ணுங்கள், கீழே ஜாயின் ஆப்ஷன் காமிக்க கிளிக் பண்ணுங்கள். சீக்கிரம் வாங்க டக்கு டக்குன்னு. ரொம்ப அழகாக இருக்கீங்க அந்த சாரி. சரோ, எதுவுமே இப்போ காமனில் உனக்கு தெரியலன்னா நீ கிளம்பலாம். தெரியுறவங்க கண்ணுக்கு ஜாயினை போடுங்க. ஜாயின் பண்ணாதான் தெரியும், காமனில் எப்படி தெரியும்? அது தெரியுதுன்னா அது காமன் லைவ்னு அர்த்தம். அப்போ நீங்கள் காமன் லைவ்ல இருக்கீங்க. ஒரு டவுட் கேளுங்க, கேளுங்க, சீக்கிரம் கேளுங்க, டக்குன்னு கேளுங்க. 4 மினிட், 3 மினிட் தான் பாருங்க. சீக்கிரம் கேளுங்க, டக்கு டக்குன்னு. சூப்பராக இருக்கீங்க. தேங்க்யூ ஜபர், தேங்க்யூ. ரொம்ப டீட்டெயில் கேட்கணும்னா மெம்பர்ஷிப்பில் கூட கேட்கலாம். பிரவீன், ஹாய் பிரவீன். செந்தில் வாங்க, லவ் யூங்க. ரஜினி ஒன்றா. முருகேஷன் ஹாய். வாய்ப்பே இல்லை, நேருக்கு வாய்ப்பில்லை அக்கா. நான் சிவா ப்ரோ ஃபுல்லாக ஸ்க்ரோல் பண்ணால் பார்த்துட்டேன். ஓ வணக்கம், வணக்கம் யுஎஸ் அக்கா. நான் அடி கிரீன் வேஸ்னால் என்ன? பசும் சோலைகள். க்ரீன் வேஸ்ட்டுக்கு அதுதான் அர்த்தம். நீங்கள் இப்போ என்னோடய மெம்பர்ஷிப் லைவுக்கு வர்றீங்களோ இல்லை காமன் லைவுக்கு வர்றீங்களோ, பார்த்தோன்னே மனசுக்கு அப்படியே ஒரு மாதிரி பச்சை பசேர்னு அது ஒரு மாதிரி ஃபீலுக்குள்ளே போயிருக்கோம். அதை நீங்கள் உணர்ந்துருக்கீங்களா? நீங்கள் எத்தனையோ லைவில் இருந்திருப்பீங்க, ஆனால் என் லைவுக்குள்ளே நீங்கள் வந்ததுக்கப்புறம் உங்களுடைய உடம்பெல்லாம் ஏதோ ஒரு மாதிரி புத்துணர்ச்சி பெற்ற மாதிரியும், ஏதோ ஒரு ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்து ரிலீஃப் ஆகி அது ஒரு மாதிரி ஃபீல் கொடுக்குற மாதிரி உணர்ந்துருப்பீங்க. நான் உங்களை ஐஸ் வைக்கிற மாதிரி மூடாக பேசலை காமனில், ஆனாலும் அது உங்களுக்கு அந்த ஃபீல் வரும். நான் வெறும் காமெடியாக தான் பேசுகிறேன், கலகலன்னு பேசுகிறேன், நொயின்னு பேசுகிறேன், கமெண்ட் அதிகமாக பார்க்குறது கிடையாது. ஏன்னா பார்த்தா நான் என்னால் பேச முடியாது, எல்லாமே பண்ணுறேன். ஆனாலும் என் லைவும் உங்களுக்கு பிடிக்கும். அதுக்கு என்ன ரீசன்? அது இந்த மாதிரி ஒரு மாதிரி ஏதோ ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி, ஒரு பாசிட்டிவ் வைப்பு. அதனால தான் அந்த பசும் சோலைங்கிற அந்த க்ரீன் வேஸ் நான் அதுக்குள்ளே வச்சுருக்கேன். இதுதான் அதுக்கு அர்த்தம். சேனலுக்கு அர்த்தமே அது. என் சேனலுக்குள்ளே யார் நீங்கள் வந்தாலும் ஒரு பாசிட்டிவ் வைப்போடு தான் நீங்கள் வெளியே போவீங்க. 2 டேஸ் என் லைவை நீங்கள் பார்க்கலன்னா மறுபடியும் ஒரு நெகட்டிவ் எனர்ஜி உங்களுக்குள்ளே அப்படியே பாஸ் ஆன மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. அடுத்து அந்த மாதிரி ஆகும்போது உடனே என் சேனலுக்குள்ளே வாங்க. வராமல் உங்களுக்கு டைம் கிடைக்காது, அப்போல்லாம் நீங்கள் ஒர்க்கில் இருப்பீங்க. அப்போ பாருங்கள், உங்களுக்குள்ளே ஒரு இருக்கும் டைமில். அப்போ உடனே என்னோடய ஞாபகத்தை நினச்சி பார்த்துட்டு என் சேனலுக்குள்ளே வந்துட்டு போங்க, இல்லை என்னோடய ரீல்ஸை பார்த்துட்டு போங்க. கண்டிப்பாக சொல்கிறேன், உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் வைப் உணர்வு. அதுதான் இந்த சேனலோட நேம். ஸ்க்ரீன் 2 டைம்ஸ் வச்சுக்கோ, ஸ்க்ரீன் 2 டைம் டபுள் டச் பண்ணிக்கோங்க. சீக்கிரம் வாங்க, ஒரே ஒரு நிமிஷம் தான் இருக்குது. இப்போது ஒரே ஒரு நிமிஷம் தான் இருக்குது. உங்கள் வாய்ஸு சூப்பராக இருக்குது. வா, தேங்க்யூ தேங்க்யூ அக்கா. நான் போடா பிரணவ், வேறு ஒருத்தர் பிரவீன். சிற்பி, நான் உங்கள் நேமா? ஆமாங்க, ஆமாம் கிறிஸ்ட். என்னோடய நேம் வந்து நிலா. சிற்பிங்கிறதுக்கு வந்து ஃபுல் மீனிங் அது வேறு, அது என்னால் காமனில் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. ஏன்னா சிற்பிங்கிறது வந்து எப்படி சொல்கிறது, என்னோடய ஃபுல் நேமில் அது ஒரு பாகமாக அதில் வச்சுருக்கேன். டபுள் டச் பண்ணி லைக் போட்டுக்கோங்கயா. அகிலன் ஹாய். கிரிஷ் ஹாய். அக்கா தப்பி ஒன்றா சிப்போ பைத்தியம். ஷங்கர், அப்போது இன்னும் ஸ்டார்ட் ஆகலை. ஆமாம், இந்த லைவ் முடிஞ்சு மெம்பர்ஷிப் ஆன் பண்ணி உனக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இதில் எப்படி ஆன் பண்ணுவாங்க கைஸ்? லைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கைஸ், ஜாயினை போட்டுக்கோங்க. மெம்பர்ஷிப் லைவ் இருக்குது.
ஓகே. ஒரு நிமிஷம் முடிஞ்சிச்சு. சரி இனிமேட்டு எதா இருந்தாலும் நீங்க மெம்பர்ஷிப்க்கு வந்துருங்க. லெவல் 2 மெம்பர்ஷிப் லைஃப் வெரி ஹாட் அண்ட் கிளாமர் ஓடிக்கிட்டே இருக்கும். 20 நிமிஷம் ஓடிக்கிட்டு இருக்கும். நீங்க எப்படி ஜாயின் பண்ணி அவன் உள்ள வந்து டக்குன்னு ஜாயின் ஆகிட்டே இருங்க. செம்ம ஷோ. டிபியை தொடுங்க, ஜாயினை கிளிக் பண்ணுங்கள், லெவல் 2 டச் பண்ணுங்கள். இந்த ஜாயினை போட்டுட்டு டக்குன்னு உள்ளே வந்துக்கிட்டே இருங்க. 20 நிமிஷம் லைவ் ஓடணும். சில நேரம் 15 நிமிஷத்தில் கூட லைவ் முடிச்சிருவேன். ஓகேவா? கொஞ்சம் லென்த்தாக சில நேரம் போகும், சில நேரம் 30 நிமிஷம் கூட போகும். ஆக மொத்தம் 20 நிமிஷம் லைவ் ஓடும். அவன் நான் மெம்பர்ஷிப்பை ஆன் பண்ண அடுத்தபடியே 5 நிமிஷத்துக்குள்ளே டக்குன்னு வாங்க. ஏன்னா அப்போ தான் ஒரு ஃப்ளோவில் போய்கிட்டு இருக்கோம். நடுவில் வந்து அவன் நடுவில் கமெண்ட்டை போட்டு வீவை மறைக்கிறீங்கன்னு ஃபேன்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப இது பண்ணிகிட்டு இருக்காங்க. அதையும் நான் இப்போவே நான் சொல்லிடுறேன். மெம்பர்ஷிப்பு ஓடும்போது எதுக்கடா கமெண்ட்டை போடுறீங்க? அதுவும் போடுறீங்களே 2 லைனாக போடுறீங்க. ஒவ்வொருத்தன் பயோகிராஃபி அடுக்கி வைக்கிறீங்க. இவ்வளோ பெருசு. நான் இங்கே பாருங்கள் கைஸ், நான் இப்படி நிற்கிறேன்னு வச்சுக்கோங்க. நான் இப்படி நிற்கிறேன். இதுலேருந்து இது வரைக்கும் கமெண்ட்டு ஒவ்வொருத்தன் இவ்வளோ பெருசு. அது போயிட்டே இருக்க ரொம்ப வந்துக்கிட்டே இருக்கு. அப்போ மறைக்குது. பார்க்குறவனுக்கு எப்படி இருக்கும்? கஷ்டப்பட்டு ஜாயின் பண்ணியிருக்கான் செலவு பண்ணி. இதில் கமெண்ட்டை போட்டுகிட்டே இருக்கான். வாவ் சூப்பர் செம்மையாக இருக்குது, இப்படி அப்படி இப்படி. எதுக்கு அப்படி எப்பெல்லாம் அதை போடணும்? அதில் பாதி பேர் வேறு கத்துறான். டேய் கமெண்ட்டை போடாதுடா, என் மைண்டு மாறுதுடா, கமெண்ட்டை போட டிஸ்டர்ப் பண்ணுறோம், கமெண்ட் இரிட்டேட்டிங் ஆகுதா அப்படிங்கிறான் தானே. காமன் லைவ் தான் பேசுறதுக்கு. அதுலேயும் நேற்று தான் நினைக்கிறேன் நேற்று தயவு செஞ்சு யாரும் கமெண்ட் போடாதீங்க. ஏன் கமெண்ட் போட்டு டிஸ்டர்ப் பண்ணுறீங்க? மற்றவங்களுக்கெல்லாம் மறைக்குது இல்லை? தியேட்டருக்கு போனாக்கா யாராவது அப்போ தான் ஏன் சேஞ்சு உட்காருவான். இப்படி உட்காருவான் ஒருத்தன். அப்போ தான் போவான் வருவான், தலையே மறைக்கும், கடுப்பாக இருக்கும். அந்த மாதிரி இருக்குது நம்ம லைவில். தயவு செஞ்சு உங்களுக்கு கீழேருந்து மேலே வரைக்கும் ஒரு கும்பிடு போடுற சாமி. தயவு செய்து மெம்பர்ஷிப் ஓடும்போது நல்லா இருக்குன்னு கூட நீ சொல்லாத. நீ கண்ணால் பாரு, அதுவே போதும். சரி சரி கைஸ், சரி ஓகே, சரி வாங்க மெம்பர்ஷிப் போகலாம். பாப்ஸு சரி ஓகே கைஸ், மீண்டும் சந்திப்போம். பாப்ஸ் அப்படியே சிற்பி 922 ரெடியாக இருங்க எல்லாரும், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே. அஜித் இங்கே பாருங்க. லைக் போடுங்க கைஸ், சீக்கிரம் லைக் போட்டுட்டு ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க டிபியை தொடுங்க, ஜாயினை கிளிக் பண்ணுங்கள், லெவல் 2 டச் பண்ணி ஜாயினை போடுங்க. லைவ் முடிஞ்சதுக்கப்புறம் நார்மலாக ஜாயின் போடுறவர் யாராக இருந்தாலும் நீங்கள் ரீல்ஸ்லேயே உங்களுக்கு ஜாயின் பட்டன் காட்டுறேன் பாருங்கள். இப்போ எதாவது ரீல்ஸ் இருக்கா? எங்கே மச்சான் ஜாயினிங் பட்டனை காமிக்க மாட்டேங்குது. சரி ஓகே விடுங்க, அதை விட்டுடுங்க. டோருக்கு பாருங்கள். சேனல் மெயினுக்கு வந்துட்டிங்கன்னா நடுவில் ஜாயின் காட்டுது பாருங்கள். சேனல் மெயினுக்கு வந்துட்டிங்கன்னா நடுவில் ஜாயின் காட்டும். இதை தொட்டு கூட நீங்கள் ஜாயின் போட்டுக்கலாம். சரி ஓகேடா. சரி ஓகே பாப்ஸ், ஓகே வாங்க மெம்பர்ஷிப் லெவலுக்கு போகலாம். மீண்டும் சந்திப்போம் செல்லக்குட்டிங்களா. சிற்பி 922 கிரீன் வியர்ஸ் நம்ம யூடியூப்பில் மட்டும், வேற எங்கும் கிளைகள் கிடையாது. போலிகளை கண்டு யாரும் ஏமாற வேண்டாம். ஓகே.